ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக குயிக்காக செய்யக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் அளவுகளோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இது போல் சைடெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். இப்போது பர்ஃபெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கா, இதை நல்லா ப்ராப்பராக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கடையில் சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஷேப் பக்காவாக இருக்குது. இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சா அடுத்த உருளைக்கிழங்கையுமே இது போல் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது சைஸ் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வேகறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பில் வானலை வச்சு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரணும். எண்ணெய் சூடானதுமே நாம் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணதும் ஸ்ட்ரெயிட்டாக தண்ணியில் போட்டு அதில் இருக்க ஸ்டார்ச் அந்த இதெல்லாம் போகிற வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான துணி வச்சு நல்லா டவல் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நான் ஆயிலில் போடுறேன். ஆயில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எப்போவும் நம்ம கடைகளில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபாலோ பண்ணுற மெத்தடே 2 தடவை ஃப்ரை பண்ணுவாங்க. நான் இங்கே 2 தடவை பண்ண போகிறதில்ல, ஒரே டைமில் கம்ப்ளீட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ மீடியம்லேயே வச்சிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இது போல் அடிக்கடி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இங்கே இப்போ பாருங்கள், எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக மேலே இருக்க லேயர் நல்லா கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பதத்தில் தான் அவங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ரை பண்ணுவாங்க. நாம் அப்படி பண்ண போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக கண்டினியூஸாக ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே வெந்திருக்கும். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த டைமில் நாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வரமிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா பொட்டேட்டோஸ், அதை இந்த உப்பு கூடயும் மிளகாத்தூள் கூடயும் சேர்த்து இது போல் ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகும். பாருங்கள், எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. கிறிஸ்பியாக அண்ட் டேஸ்ட்டாக அங்கே பாருங்கள், பர்ஃபெக்ட் ஷேப்பில் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் கடையில் வாங்கவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.